எதுக்கு எறா வாங்கி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்பைசி பிரான் மஞ்சூரியன் தான் பண்ண போறோம். இது ஸ்பைசி பிரான் மஞ்சூரியனா? சரி, நம்ம இப்ப பண்ண ஆரம்பிக்கலாமா? வந்து நம்ம வந்து முட்டையிலேருந்து வெள்ளை முட்டை எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த வெள்ளையை ஊற்றிடலாம் நம்ம. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அக்கா அதான் அப்புறமா மைதா மாவு போடுறீங்கக்கா? மைதா மாவு எதுக்குன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம மைதா மாவு போடுறோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. அக்கா டக்குன்னு செய்யுங்கக்கா, எனக்கு வேற எச்ச ஊறுது. சரி, செஞ்சிடலாம். சரி, இப்போ நம்ம வந்து இதை நல்லா கலக்கிக்கலாம். அக்கா இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம ஃப்ரை பண்ணிட்டா சாப்பிட்டுடலாமா? அப்படி இல்லைடா, இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ணி ப்ரான் சில்லி மஞ்சூரியனுக்கு பண்ண முடியும். இது ஒன்றும் 50 நிமிஷமா? ஆமாம். இது ப்ரான் மஞ்சூரியன் நம்ம ஊற வச்சோம்ல, அது பொரிக்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ கடாய் வச்சோம். இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் ப்ரானை பொரிக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துட்டோடனே நம்ம எடுத்து வச்சுட்டு வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரானை பொரிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சூரியன் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்ட பிறகு நம்ம வந்து வெங்காயத்தை பண்ணிடலாம். பூண்டை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம கேப்சிகம் அதாவது குடமிளகாவை போட்டுடலாம். சோயா சாஸை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம்.
கம்ம கம்ம வருது. சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். வினிகர் ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து ப்ரான் போட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன செம்மையாக வாசனை வரும் பார்த்துருங்க. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் லைட்டாக கலக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம ஊற்றிடலாம். நம்ம வந்து இப்போ பொரிச்சு வச்ச ப்ரானை போட்டுக்கலாம். பெப்பர் போட போகிறோம். ஒயிட் பெப்பர் எதுக்கு போடுறோன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாகிறதுக்கு போடுறோம். அப்புறமா கொஞ்சம் வந்து கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கலக்க ஆரம்பிக்கலாம். பார்க்கும்போது வேற மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கு. சரி, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சூப்பர்க்கா. சூப்பர், வேற லெவல்க்கா. மேற்கா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே சைடுல இருக்க பெல்ல